கோவை கதிர் கல்வி நிறுவனம் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி SRI அகாடமியுடன் இணைந்து நடத்தும் வெற்றி கொடிக்கட்டு தேர்வை கொண்டாடுவோம் நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர். கதிர் கல்வி நிறுவனம் நியூஸ்7 தமிழ் மற்றும் SRI அகாடமி இணைந்து நடத்தும் வெற்றி கொடிக்கட்டு நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோவையில் வெற்றி கொடிக்கட்டு நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கதிர் கல்வி நிறுவனம் நியூஸ்7 தமிழ் மற்றும் ஸ்ரீ அகாடமி இணைந்து இந்த வெற்றி கொடிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. கதிர் கல்வி நிறுவனம் நியூஸ்7 தமிழ் மற்றும் ஸ்ரீ அகாடமி இணைந்து வெற்றி கொடிக்கட்டு நிகழ்ச்சியை கோவையில் நடத்தி கொண்டிருக்கிறது. மாணவர்களுக்கான இந்த வெற்றி கொடிக்கட்டு நிகழ்ச்சி கோவையில் தற்போது தொடங்கியிருக்கிறது. கதிர் கல்வி நிறுவனம் நியூஸ்7 தமிழ் மற்றும் ஸ்ரீ அகாடமி இணைந்து மாணவர்களுக்காக இந்த வெற்றி கொடிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள். இந்த வெற்றி கொடிக்கட்டு நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு பல்வேறு வகையான ஆலோசனைகள் வழங்கப்பட இருக்கிறது. ஏராளமான மாணவர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம். பிரசாந்த், கோவையில் தற்போது இந்த வெற்றி கொடிக்கட்டு நிகழ்ச்சியில் எத்தனை மாணவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள்? மாணவர்களுக்கு எத்தகைய ஆலோசனைகள் வழங்கப்பட இருக்கிறது? கல்வியில் உத்வேகத்தை அளிக்கக்கூடிய வகையில் யாரெல்லாம் அங்கு வந்து பேச இருக்கிறார்கள்? இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. யுவராணி, தமிழகம் முழுவதும் வெற்றி கொடிக்கட்டு நிகழ்ச்சி என்பது நியூஸ்7 தமிழ் சார்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களோடு இணைந்து +2 மாணவர்களை எப்படி தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்பது குறித்தான ஒரு தெளிவான ஆலோசனை வழங்குகிறோம். அந்த வகையில் கோவை நீலாம்பூரில் இருக்கக்கூடிய கதிர் கல்வி நிறுவனத்தில் இன்றைய நிகழ்ச்சி என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கோவை மட்டும் இல்லாமல் கோவை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள், அதே போல் திருப்பூரில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள்லாம் இங்கே வந்து கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்டோர் இங்கே பங்கேற்றிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த கல்லூரியில் வந்து மாணவர்களுக்கு எப்படி தேர்வுக்கு தயாராகுவது, எப்படி தன்னம்பிக்கையோடு உற்சாகத்தோடு இந்த தேர்வை எதிர்கொள்வது என்பது குறித்த ஒரு முழுமையான ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளரும் மற்றும் கல்வியாளரோடு இணைந்து இந்த அவளுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். அந்த வகையில் நியூஸ்7 தமிழ் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டம் நடைபெற்றாலும் கூட இன்று கோவில் இருக்கக்கூடிய இந்த கதிர் கல்வி நிறுவனத்தில் இன்றைய நிகழ்ச்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக கல்லூரியுடைய தாளாளர் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இந்த நிகழ்ச்சி எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? மாணவர்களுக்கு, அது அரசு கல்லூரி மாணவர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். ஏன்னா பொதுவாக அரசு கல்லூரி மாணவர்களுக்கு தான் நம்ம மோட்டிவேஷன் நிறையா கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அந்த மாணவர்கள் ரொம்ப திறமையான மாணவர்களாக இந்த வருங்காலத்தில் இருந்துகிட்ருக்கிறாங்க. அவங்களுக்கு இது போல் பல ஊரில் நாங்கள் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு அடுத்த கட்டத்தை நகர்றதுக்கு எப்படி +2 தேர்வு வெற்றி பெற வேண்டும் என்பது அவங்களுக்கு அறிவுரையெல்லாம் மோட்டிவேஷனல் ஸ்கூலில் கொடுத்துட்ருக்குறோம். ஒவ்வொரு வருஷம் நாங்கள் ஒவ்வொரு ஊரில் நடத்துகிறோம். இந்த வருஷம் நியூஸ்7 சேனலோடு நடத்தி நம்ம கதிர் கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடத்திட்டுருக்கு. மூலமாக மாணவர்கள் எந்த அளவுக்கு பயன்பெறுவான்னு நினைக்கிறீங்க? அவங்க +2 தேர்வில் முதல் மாணவர்கள் வாரர்களுக்கோ இல்லை மார்க் அதிகமாக எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், எந்த அளவிற்கு இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்? குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களை கூட்டிகிட்டு வந்து நிகழ்ச்சி பண்ணுறீங்க, இது எந்த அளவுக்கு அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது? அரசு பள்ளி மாணவர்கள் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு எக்ஸ்போஷர் அவங்களுக்கு இருக்காது. அந்த எக்ஸ்போஷர் இந்த ஈவெண்ட்டில் நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இந்த வாய்ப்பு நியூஸ்7 எங்களுக்கு கொடுத்ததுக்கு ஆஸ் கதிர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் we are very happy and thankful to them. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறாங்க, ப்ளஸ் ஒரு அகாடமியோட MD வந்திருக்காங்க. இவங்களோட ஃபுல் டைம் அர்ப்பணிப்புங்கிறது பார்த்திங்கன்னா மாணவர்களோட வழிகாட்டிகளாக தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கனெக்டை உருவாக்குனது இந்த இன்ஸ்டிடியூஷன் அண்ட் இந்த நியூஸ்7ஓட இந்த ஈவெண்ட்டுங்க. வெற்றி கொடி ஈவெண்ட்டுக்கு ஐ எம் டெஃபினெட்லி ஷுர் இந்த அமர்ந்திருக்கக்கூடிய 1500 மாணவர்களும்
ஏதோ ஒரு வகையில் பயன்பெறுவார்கள். இப்போ உடனடியாக இல்லைனாலும் அவங்க வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக ஒரு உயர்ந்த இடத்துக்கு வருவார்கள். இதுக்கு இது ஒரு பிள்ளையார் சொல்லியாக இருக்கும் நான் நினைக்கின்றேன். இது போன்ற கல்வி நிறுவனம் கல்வி நிறுவனத்தில் போல் இது போன்ற மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இது போன்ற அரசு கல்லூரி மாணவர்களை வந்து தயார்படுத்துகின்ற ஒரு திங்கிங் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதோடைய நோக்கம் அது போன்ற விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த ஈவெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் இன்ஸ்டியூஷனோட ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டியூஷன் கூப்பிட்டு வந்திருக்கோம். ஆனால் எங்கள் இன்ஸ்டியூஷன் கடந்த 5 ஆண்டுகளாக அரசு பள்ளிகளுக்கும் தனியார் பள்ளிகளுக்கும் சென்று இந்த விழிப்புணர்வை வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. எங்களோட பிரின்சிபல் டீமாக இருக்கட்டும், எங்கள் அட்மிஷன் டீம்ஸாக இருக்கட்டும், இந்த விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கணும். எங்களை அறிமுகப்படுத்தும் போது நாங்கள் கதிர் இன்ஸ்டியூஷன்ஸ்லேருந்து வரோன்னு சொல்கிறோமோ ஒழிய எங்கள் இன்ஸ்டியூஷன் பற்றி நாங்கள் எதுவும் பேசுகிறது கிடையாது. அந்த மாணவர்களை எதிர்காலத்தை பற்றி மட்டும்தான் நாங்கள் வலியுறுத்தி அவங்களுக்கு என்ன வழிகாட்டி தர முடியுமோ தந்து கொண்டு இருக்கின்றோம். இதை வந்து ஃபஸ்ட் டைம் எங்கள் கேம்பஸுக்கு கொண்டு வந்து நியூஸ் 7 தான். இது மட்டும் இல்லாமல் மற்றும் சில மாவட்டங்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற பின்தங்கிய மாவட்டங்களுக்கும் எங்கள் டீம் சென்று இந்த வலியுறுத்த இந்த கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும், உதவியாக தான் இருக்கும். வாங்கம்மா, நீங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க கதிர் கல்வி நிறுவனம், உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த நிகழ்ச்சி மூலயமா நாங்கள் வந்து இன்னும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது. என்ன மாதிரி இங்கே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபெயில் ஆகிற நிலைமையில் இருந்த நிறைய பேத்துக்கு இல்லை படிக்கணும், படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து எல்லாத்துக்குமே வந்துச்சு. நிறையா சொன்னாங்க, எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்றைக்கி இந்த இடத்துக்கு வரும்போது எங்களுக்குள்ளே இருந்த ஒரு மைண்ட் வந்து இப்போ ரொம்பவே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருச்சு. இவங்க எல்லாம் சொன்னதுமே நாங்கள் வந்து எங்களோட லைஃப்பில் அப்ளை பண்ணி இனி வந்து ஃபர்தராக நாங்கள் மூவ் பண்ணுவோம். நீங்கள் சொல்லுங்கள், எந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு இந்த கதிர் காலேஜுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மைண்டில் வந்து ரொம்ப இருந்திருக்கும், என்ன மாதிரி காலேஜ் போகலாம், எப்படி போகலான்ட்டு. இவங்க சொல்லியிருக்காங்கல்ல, இந்த மாதிரி காலேஜ் வந்துட்டு நேரில் போய் பாருங்கள் அப்படிலாம் சொன்னது வந்து நல்லா யூஸாக இருந்துச்சு. ஃபோனில் வந்துட்டு அவங்க வந்து நிறைய காட்டலாம், அப்புறம் வந்து இது பாட்டி கூட இது பண்ணலாம். அந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு வந்து நேரில் போய் பார்க்கணுன்னு எனக்கு வந்து ஒரு தாட் வந்திருக்கு. இங்கே வந்து அதில் நல்லா இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, இத்தனை பேர்த்து கூப்பிட்டு வச்சு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவங்க வந்து நல்லா எல்லாத்துக்குமே வந்து புரிய வைக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இது பண்ணணும், இப்படிவே பார்த்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இவங்க தான் வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது இது ஃபஸ்ட்டு. தேங்க்ஸ். யுவராணி, நீங்களே கேட்டிருப்பீங்க இந்த நிகழ்ச்சி எந்த அளவிற்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருப்பது என்று அவங்க கேட்டிருக்கோம். அதே போல் கல்வி நிறுவனங்களும் இது போன்ற பல்வேறு நியூஸோடு இணைந்து பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறாங்க. அந்த வகையில் இது போன்ற அரசு பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து கல்வி நிறுவனங்களும் சொல்கிறாங்க. அதே போல் மாணவர்களுக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். யுவராணி, கோவையில் +2 மாணவர்களுக்காக வெற்றி கொடிக்கட்டு நிகழ்ச்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி தொடர்பாக அங்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய அனுபவங்களையும் காட்சிகளையும் முழு தகவல்களையும் நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி பிரசாந்த்.